பழங்குடியினர் சான்றிதழ் கேட்டு காட்டுநாயக்கன் சமூகத்தினர் நடத்தி வந்த போராட்டம் வாபஸ். குழு அமைத்து விசாரணை நடத்த அரசுக்கு ஆட்சியர் பரிந்துரைத்த நிலையில் போராட்ட குழுவினர் முடிவு. இந்தி திணிப்பிற்கான பரப்புரை கருவியாக LIC இணையதளம் இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். மொழி கொடுங்கோன்மையை உடனே திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். LIC இணையதளத்தின் முகப்பு பக்கம் இந்தியில் உள்ளதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். எங்கு, எதில், எப்படி இந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதாகவும் விமர்சனம். LIC இணையதளத்தில் இந்தியில் இணையதள முகப்பு பக்கம் காட்டிய விவகாரம் சீர் செய்யப்பட்டதாக LIC விளக்கம். முழுமையாக பிரச்சனை தீராததால் நெட்டிசன்கள் குழப்பம். LIC முகப்பு பக்க சிக்கல் தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கனிமொழி MP கடிதம். இந்தி மட்டுமே தெரியும் சிக்கலை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தல். தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 நாட்களில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக நாகை மீனவர்கள் கடலுக்கு செல்ல இன்று முதல் தடை. ஆழ்கடலுக்கு சென்றவர்களும் 22ஆம் தேதிக்குள் கரை திரும்ப அறிவுறுத்தல். வங்கக்கடலில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். தமிழ்நாடு அரசுக்கு வானிலை ஆய்வு மையம் கடிதம். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் பகுதியில் கனமழை காரணமாக மழைநீரில் மூழ்கிய 200 ஏக்கர் நெற்பயிர். தண்ணீரை வடிய வைக்க முடியாததால் தவிக்கும் விவசாயிகள். பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள 147 பொறியாளர்களுடன் அவசர கால வெள்ள மீட்பு குழுவை அமைத்தது நீர்வளத்துறை. வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதி விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப தேவையான அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் குழு வழங்கும் என தகவல். மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் 16வது நிதிக்குழு ஆய்வு. பணிகளை பார்வையிட்டு விவரங்களை கேட்டறிந்தனர். திருச்செந்தூரில் 2 பேரை கொன்ற யானையை புத்துணர்வு முகாமுக்கு அனுப்ப திட்டம். யானை உள்ள குடில் அருகே செல்ல பக்தர்களுக்கு தடை. நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதியிடம் பக்தர்கள் ஆசி பெற தடை. திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை 2 பேரை தாக்கி கொன்றதை அடுத்து நடவடிக்கை. அறப்போர் இயக்கம் மீதான அவதூறு வழக்கில் ஆஜரானார் எடப்பாடி பழனிசாமி. விசாரணையை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருச்சியில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் தங்கமணியின் பேச்சை கண்டுகொள்ளாமல் பேசிக் கொண்டிருந்த நிர்வாகிகள். கோபம் அடைந்து சத்தம் போட்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி. நாங்கள் இங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றால் கீழே ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் இந்த கூட்டம் ஒரு பார்மாலிட்டிக்காக நடைபெறுவது போல ஆகிவிடும். நாங்கள் வந்துவிட்டு சென்றதே எதற்காக என்பது ஒரு கேள்விக்குரிய ஆகிவிடும் என்றுதான் என் மனதிலே தோன்றியது. அதனால்தான் இந்த கருத்தை சொல்கின்றேன். நமக்குள் ஒற்றுமை இல்லாமல் இப்படியே இருந்தால் 2026 தேர்தலிலும் அதிமுக எதிர்க்கட்சியாகத்தான் இருக்கும். திருச்சி கிழக்கு மேற்கு தொகுதியில் யாரை நிறுத்தினாலும் எதிர்ப்பு காட்டுவதா என முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆதங்கம். இந்த 2 தேர்தலில் நாம் ஏன் வெற்றி வாய்ப்பு இழந்தோம்? நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற காரணத்தினால். யார் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் மற்றவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற காரணத்தினாலே தானே நம்ம இந்த வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். ஆக மீண்டும் 26 அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் இயக்கத்திலே இருக்கின்றவர்களை காப்பாற்றுவதற்கு யார் இருப்பார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், நாம் உடம்பிலே ஓடுவது அதிமுக ரத்தம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள்.
அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வரும் கட்சிகள் 20 சீட் மற்றும் 100 கோடி வரை கேட்கிறார்கள். திருச்சியில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் குமுறல். சசிகலா முதலமைச்சராக இருந்ததை இறைவன் தடுத்து விட்டார். OPS டிடிவி குழப்பி வருவதால் திருச்சி அதிமுகவினர் சோம்பலாகவும் சோர்வாகவும் இருப்பதாக திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேச்சு. MS சுப்புலட்சுமி பெயரில் TM கிருஷ்ணாவுக்கு விருது வழங்க உயர்நீதிமன்றம் தடை. சுப்புலட்சுமியின் பேரன் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. நோயாளியின் உறவினரால் கத்தியால் குத்தப்பட்டு சிகிச்சையில் இருந்த மருத்துவர் பாலாஜி நலமுடன் வீடு திரும்பினார். சில நாட்கள் ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுரை. பிரபல ரவுடி சீசிங் ராஜா வீடு உள்ளிட்ட இடங்களில் நடந்த சோதனை நிறைவு. 400க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்க் பறிமுதல். பாலிஹவுஸ் சர்வதேச நிறுவனம் தொடர்பான 50 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் உள்ள நிர்வாகிகளின் வீடுகளிலும் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள். சென்னை திருவேற்காடு அருகே கோலடியில் 1500 வீடுகளை அகற்ற எதிர்ப்பு. சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறை. சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை தொடர்பாக காவலர் கைது. அயனாவரம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் தரணியை கைது செய்த நீலாங்கரை போலீசார். ஈரோட்டிலிருந்து சேலம் சென்ற பேருந்தில் மருத்துவ மாணவிக்கு பாலியல் தொல்லை. இளைஞரை கைது செய்தது காவல்துறை. குற்றால மெயினருவி, பழைய குற்றால அருவிகளில் குறைந்த வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 3 நாட்களுக்கு பின் அனுமதி. நாகை அருகே சாலையில் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் சாலையை சீரமைக்க வலியுறுத்தல். திருப்பூரில் தீ இல்லை என்றதால் ஊழியரை தாக்கிய விவகாரம். 4 பேரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. திண்டுக்கல் அருகே அழகாபுரி அணைநீர் திறப்பு விழாவில் அதிகாரிகள் பொதுமக்களை பதம் பார்த்த தேனீக்கள். மதகை திறந்தபோது அணையில் கூடு கட்டியிருந்த தேனீக்கள் விரட்டி விரட்டி தாக்கியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காட்டு மாடு முட்டியதில் விவசாயி காயம். காட்டு மாடுகளை வனத்திற்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். சென்னை மேடவாக்கத்தில் சாலையோரம் அமர்ந்திருந்தவரை மாடு முட்டிய விவகாரம். சாலையில் திரிந்த மாடுகளை நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக பிடித்த காவலர்கள். சேலத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு உடற்பயிற்சி கூட உரிமையாளர் மரணம். 200 கிலோ எடை தூக்கிய நிலையில் குளியலறையில் மயங்கி விழுந்ததாக நண்பர்கள் தகவல். சேலத்தில் மாரடைப்புக்கு முன் கடினமாக ஒர்க் அவுட் செய்த ஜிம் உரிமையாளர் மகதீர் முகமது. கடைசி பயிற்சி வீடியோ வெளியானது. காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் 13ஆம் ஆண்டு பால்குட திருவிழா. 1008 பால்குடங்களை சுமந்து சென்ற பக்தர்கள். சென்னை மாநகர பேருந்துகளில் 20 கிலோவுக்கு மேல் இருந்தால் மட்டுமே லக்கேஜ் கட்டணம். நடத்துனர் ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தல்.
சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 56,520க்கு விற்பனை. சேலம் அருகே அரசு மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை செய்த பெண் உயிரிழந்ததாக புகார். பனைமடை பகுதியில் பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் மனு. நவம்பர் 22ஆம் தேதிக்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. திருநெல்வேலி டவுன் பெரிய தெருவில் ஆக்கிரமிப்பில் உள்ள 33 வீடுகளை இடிக்க முடிவு என வெளியான தகவல். சேரன் மகாதேவி சாலையில் அமர்ந்து பொதுமக்கள் மறியல். போலீஸ்காரனை கட்டிக்கிட்டேன் பாடலை எழுதிய ஜெகன் கவிராஜ் பெயரை இயக்குனர் சக்தி சிதம்பரம் நீக்கியதால் சர்ச்சை. சென்னையில் நடந்த ஜாலியோ ஜிம்கானா பட நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்காமல் ஓடிய இயக்குனர். நெல்லை மேலப்பாளையத்தில் அமரன் படம் ஓடும் அலங்கார் திரையரங்கம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய விவகாரம். சிசிடிவி அடிப்படையில் மேலப்பாளையத்தைச் சேர்ந்த யூசுப் ரசீன் கைது. கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவில் உலா வந்த சிறுத்தை. கால்நடைகளை இரவில் வெளியே நடமாட விட வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தல். ஸ்ரீபெரும்புதூரில் 1792 கோடியில் ஆலையை விரிவாக்கம் செய்ய சுற்றுச்சூழல் அனுமதி கோரி பாக்ஸ்கான் நிறுவனம் விண்ணப்பம். கூடுதலாக 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு. மகாராஷ்டிர சட்டமன்றத்திற்கு நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. ஜார்க்கண்டில் 2ஆம் கட்டமாக 38 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடத்த ஏற்பாடுகள் தீவிரம். எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட இஸ்ரோ செயற்கைக்கோள். இந்தியா முழுவதும் அதிவேக இணைய சேவை கிடைக்கும் என இஸ்ரோ தகவல். Ignition and liftoff. Go Falcon, go GSAT-20. Vehicles pitching downrange. GSAT N2 payload deploy confirmed. ரியோ டி ஜெனிரோவில் பிரதமர் மோடியுடன் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் சந்திப்பு. இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க முடிவெடுத்திருப்பதாக ஸ்டார்மர் தகவல். நெடுந்தூர இலக்குகளை தாக்கி அழிக்கும் ATACMS ஏவுகணைகளை முதல் முறையாக பயன்படுத்திய யுக்ரைன். ரஷ்யாவின் எச்சரிக்கையை மீறியதால் பெரும் போர் பதற்றம். 1000வது நாளை எட்டியது யுக்ரைன் ரஷ்யா போர். அணு ஆயுதங்களை பயன்படுத்த அதிபர் புட்டின் அனுமதி. கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும். ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தல். அமெரிக்காவின் நியூஜெர்சியில் கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத்தீ.
கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறல். சர்ச்சைக்குரிய மாவோரி ஒப்பந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு. நியூசிலாந்து நாடாளுமன்றத்தை நோக்கி பல்லாயிரக்கணக்கானோர் பேரணி. Suspended for 24 hours and not let in the gates for. டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு 471 பதிவாகி மேலும் மோசமடைந்தது. 24 மணி நேரத்தில் ஒருவர் 50 சிகரெட்டுகள் புகைப்பதற்கு சமம் என நிபுணர்கள் தகவல். டெல்லியில் காற்று மாசுவை கட்டுப்படுத்த செயற்கை மழை பொழிவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு ஆம் ஆத்மி கட்சி கடிதம். 5000 ராணுவ வீரர்களை மணிப்பூருக்கு அனுப்புவது பிரச்சினைக்கு தீர்வாகாது என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. பிரதமர் மணிப்பூர் சென்று மக்களிடம் பேச வேண்டும் எனவும் கோரிக்கை. மணிப்பூரில் ஏழை எளிய மக்களின் உயிரும் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். காலம் தாழ்த்தாமல் நடவடிக்கை எடுத்து மக்களையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வலியுறுத்தல். மகாராஷ்டிராவில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக முன்னாள் பாஜக அமைச்சர் வினோத் தவுடே மீது புகார். ஹோட்டல் ரூமில் வைத்திருந்த பணத்தை பகுஜன் விகாஸ் அகாடி கட்சியினர் பறிமுதல் செய்ததால் பெரும் பரபரப்பு. ஹாங்காங்கில் 2021ஆம் ஆண்டு கலவரத்தை தூண்டியதாக குற்றச்சாட்டு. ஜனநாயக ஆர்வலர்கள் 45 பேருக்கு சிறை தண்டனை. ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் அலங்காரம். மரங்களில் பொருத்தப்பட்டுள்ள கணினியால் இயக்கப்படும் 1,00,000 விளக்குகள். அமெரிக்காவில் தேசிய அவசர நிலையை அமல்படுத்த ட்ரம்ப் திட்டம். சட்டவிரோதமாக குடியேறியுள்ள 1 கோடி பேரை ராணுவத்தை பயன்படுத்தி வெளியேற்ற முடிவு செய்திருப்பதாக தகவல். தொழிலதிபரான தனது காதலரை மணக்கிறார் நடிகை கீர்த்தி சுரேஷ். அடுத்த மாதம் கோவாவில் திருமணம் என தகவல். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் ஷோக்காக செல்ல முடியும். வாழ்வா சாவா தேர்தலாக உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேச்சு. அம்மாவுடைய புகழ் இது எல்லாம் காப்பாற்றப்படணும்னா 2026 நாம் வெற்றி பெற்றால்தான் நமக்கு எதிர்காலம். நாம் இந்த வெற்றி வாய்ப்பு இழந்தோம்னா முன்னல்ல மாதிரி இல்லை. நவம்பர் 25ஆம் தேதி தொடங்குகிறது குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடர். 24ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. கொடைக்கானலில் பெய்த தொடர் மழையால் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளி நீர்வீழ்ச்சி. கண்குளிர ரசிப்பதுடன் செல்ஃபி எடுத்து மகிழும் சுற்றுலா பயணிகள்.
திருப்பதிக்கு வரும் பக்தர்களின் கூட்டத்தை AI தொழில்நுட்பம் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு. 3 மணி நேரத்தில் ஏழுமலையானை வழிபட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறங்காவலர் குழு தகவல். ஆந்திர மாநிலம் வீணுகொண்டாவில் உள்ள 700 ஆண்டுகால பழமையான சிவன் கோவிலின் கருவறையில் அமர்ந்து மது அருந்திய பூசாரி. வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ఒక్కరోజు సంపాదన ఒకప్పుడు నా సంపాదన ఒక్కరోజు నా సంపాదన ఇస్తున్నారు వేలు ఇస్త్రీ బూట్లో పడేసేవాడు డబ్బులు కట్ట లోపల పడేసేవాడు ముష్టి అంటే తక్కువ 40 వేలు అంటే తక్కువ నాకు పర్ డేకి మొత్తం తక్కువ అయిపోయాడు. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலின் 5 தேர்களுக்கு வடம் தயாரிப்பு. சிங்கம்புணரியில் கடுமையான விரதத்துடன் வடம் தயாரிக்கும் பணியாளர்கள். பாலியல் வன்கொடுமை வழக்கில் மலையாள நடிகர் சித்திக்கிற்கு முன்ஜாமீன். பாதிக்கப்பட்டவர் பேஸ்புக்கில் பதிவிடும் நிலையில் போலீசில் புகார் அளிக்க ஏன் தாமதித்தார் என உச்சநீதிமன்றம் கேள்வி. சென்னை கோடம்பாக்கத்திலிருந்து போரூர் வரையிலான உயர்மட்ட வழித்தடத்தில் அஸ்திவார தூண்கள் அமைக்கும் பணிகள் 10 விழுக்காடு நிறைவு. வெற்றிகரமாக முடித்து குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியிருப்பதாக மெட்ரோ நிர்வாகம் பெருமிதம். கொடைக்கானல் பண்ணைக்காடு கிராம குடியிருப்பு பகுதியில் காட்டு பன்றிகள் நடமாட்டம். பன்றிகள் ஊருக்குள் வராமல் வனத்துறையினர் தடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தல். பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவில் நீண்ட நேரம் காத்திருந்த நோயாளிகள். ஒரு மருத்துவர் மட்டுமே பணியில் இருந்த நிலையில் கூடுதல் மருத்துவர்களை நியமிக்க கோரிக்கை. சபரிமலை செல்லும் தமிழக பக்தர்களுக்கு உதவ கேரள அரசு உருவாக்கிய பயண வழிகாட்டி. சுவாமி சாட்பாட் என்ற வாட்ஸ்அப் செயலியில் 24 மணி நேரமும் உதவிகளை பெற முடியும் என அறிவிப்பு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், C விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் சந்திப்பு. முன்னாள் முதலமைச்சர் ஜானகியின் 100ஆண்டு விழா அழைப்பிதழை வழங்கினர். வாட்ஸ்அப் பயனாளிகளின் தரவுகளை பேஸ்புக் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு அளித்ததாக புகார். மெட்டா நிறுவனத்துக்கு 213 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது இந்திய போட்டி ஆணையம். மணிப்பூர் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் முர்மு தலையிட்டு தீர்வு காண வேண்டும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுமித் ரெட்டி, சிக்கி ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேற்றம். கலப்பு இரட்டையரில் அமெரிக்க இணையை வீழ்த்திய அசத்தல். 7 நாள் சரிவுக்கு பின்னர் மீண்ட இந்திய பங்குச்சந்தைகள். தகவல் தொழில்நுட்பம், ஊடகத்துறை பங்குகள் ஏற்றம் கண்டன. தாய்லாந்தின் புக்கெட் நகரில் 80 மணி நேரமாக சிக்கித் தவிக்கும் 100 பயணிகள். தொழில்நுட்ப கோளாறால் ஏர் இந்தியா விமானத்தை இயக்க முடியாத சூழல்.